புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அந்த இலக்குகள் மாறுபடுமே ஒழிய, நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறது வெற்றி தான். நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது, இடையில நம்ம சோர்ந்து போயிருவோம். காரணம் என்னன்னா, நம்ம ஒரு டார்கெட் வச்சிருப்போம். இந்த இடத்துக்கு போணும், இந்த பிரைஸ் வாங்கணும், இந்த இந்த அளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அது நமக்கு கிடைக்கல. அத வேற யாரோ ஒருத்தர் நமக்கு முன்னால பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நம்ம சோர்வாயிடுவோம். இப்ப நம்மளோட மைண்ட் செட்ட நம்ம மாத்தல அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய முயற்சிகள் வந்து சோர்வாகும்போது நம்மளால வெற்றி அடைய முடியாமலே போயிரும். ஒரு ஒரு ஸ்கூல்ல என்ன ஆகுது, ஒரு 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு பிரீத்தா. ஸ்டடீஸ்ல பெருசா இல்ல. அவ வந்து ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்குக்குள்ள வரமாட்டா. 15த், 16த் அந்த மாதிரி தான் வருவா. அவங்க ஸ்கூல்ல வந்து ஒரு நாள் ரன்னிங் ரேஸ் நடக்குது. இப்ப அவ என்ன நெனைக்கிறான்னா, ஸ்டடீஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் 3க்குள்ள வரல. இந்த தடவ நம்ம ஓட்டப்பந்தயத்திலயாவது ஃபர்ஸ்ட் 3க்குள்ள வந்து அப்பாவ சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நெனச்சு ஓட ஆரம்பிக்கிறா. கிட்டத்தட்ட அவங்க கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்க. 50 பேருமே அந்த ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிறாங்க. ஓட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வரல, 2வது வரல, 3வது பிரைஸும் அவளுக்கு கிடைக்கல. 4வதா கூட வரல. இப்ப அவ 5வதா வரா. இந்த ஃபர்ஸ்ட் 3, 4 இதுக்குள்ள வந்தாங்க இல்லையா? அவங்க கிளாஸ்லயுமே நல்லா படிக்கக்கூடிய பசங்க. இவளுக்கு முன்னால இருக்கக்கூடிய பசங்க. இவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அது குழந்தைக இல்லையா? அந்த அந்த 4 பேரும் ஜெயிச்ச சந்தோஷத்துல ஓடி போய் அவங்க அப்பாவ கட்டி புடிச்சு சந்தோஷத்த வெளிப்படுத்துறாங்க. இவ சோகமா வரா. தோத்துட்டோம். இந்த தடவையும் நம்ம தோத்துட்டோம். நம்மனால அந்த அந்த கேட்டகரிக்குள்ள வர முடியல. ஆனா பிரீத்தாவோட அப்பா என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா, அவள தூக்கி சுத்தி அந்த குழந்தைய அவர் கொஞ்சறாரு. "நீ ஜெயிச்சுட்ட. உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. இவளுக்கு புரியல. "நிறுத்துங்கப்பா, இருங்க. நீங்க கவனிச்சீங்களா? நான் ஃபர்ஸ்ட் 3க்குள்ள வரல. 4வதா கூட வரலப்பா. நான் 5வதா தான் வந்தேன். நான் எப்படி ஜெயிச்சேன்னு நீங்க சொல்றீங்க? எதுக்குப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்றீங்க?" அப்ப அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்றாரு. நீங்களும் நானும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். "உன் கூட மொத்தம் எத்தன பேர் ஓடுனாங்க? என் கிளாஸே ஓடுச்சுப்பா. மொத்தம் 50 பேர். நீ எத்தனாவதா வந்த?" 5த்தா வந்தேன்ப்பா. அப்ப நீ 45 பேர தோற்கடிச்சிருக்க இல்லையா? அப்ப நீ ஜெயிச்சிட்டேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொன்னாராம். இப்போ நம்ம எப்பவுமே நம்ம சோர்வடையக்கூடாது அப்படின்னு சொன்னா, இந்த மைண்ட் செட்டோட நம்ம இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய தொழிலா இருக்கட்டும், நம்ம நம்ம படிக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கையாகட்டும், நம்மளோட நெறைய பேர் இங்க ஓடுறாங்க. அவங்கள்ல ஒருத்தருக்கு முன்னால நீங்க இருந்தாலும் சரி, நீங்கள் வெற்றியாளர்கள் தான். உங்களோட மைண்ட் செட்ட நீங்க அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுக்குள்ள கொண்டு வந்து நீங்க வந்து சோர்வாகாம இருப்பீங்க. இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.